பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பரிசுத்த ஆவியின் நிறைவு. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய பலத்தினால வாழவே முடியாது. ஏனென்றால் இயேசுவை நாம் உண்மையாக பின்பற்றும்போது நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆவிக்கேற்ற விதத்தில் இருக்கும். ஆண்டவருடைய பலத்தில் மட்டும்தான் அந்த சூழ்நிலைகளை நாம் கையாள முடியும். நம்முடைய அறிவை பயன்படுத்தினாலும் அதை கையாள முடியாது. நம்முடைய அனுபவத்தை சார்ந்தும் வாழ முடியாது. நம்முடைய திறமையை சார்ந்தும் வாழ முடியாது. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு அதிகமாக தேவை. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சாட்சி கொடுக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக அநேகமாக எதிர்ப்புகள் காணப்பட்டன. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர் இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் மேல் கோபம் கண்டு அவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை, அப்போஸ்தலர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்களை எல்லாம் அவர்கள் கூட்டி அவர்கள் முன்பாக நிறுத்தி அவர்கள் மேலே கேள்விகளை கேட்கிறார்கள். எப்படி நீங்கள் இந்த காரியங்களை செய்கிறீர்கள்? எந்த வல்லமையினால செய்கிறீர்கள்? எந்த நாமத்தினால செய்கிறீர்கள்? இப்படியெல்லாம் அவர்கள் மேலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அடுத்த வசனம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி. அந்த வசனத்தை திரும்பவுமா படிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். இவர்களை பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசக்கூடாது என்று மத தலைவர்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அறிவின்படியோ திறமையின்படியோ அனுபவத்தின்படியோ இந்த இடத்துல அவர்களால் என்ன பண்ண முடியாது? உத்தரவு கொடுக்கவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் உத்தரவு கொடுக்கிறார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய விருப்பமும் இப்படி தான் இருக்க வேண்டும். நம்முடைய சக்திக்கு மிஞ்சி சூழ்நிலைகள் காணப்படும் போது நாமும் கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த காரியத்தை நாம் சந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நம்ம போனாலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நிரப்பி அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க சொல்லுவார். அப்படி இல்லை என்றால் வேற சூழ்நிலை எந்த விதத்தில் இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து பலப்படுத்தி அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் ஓடிவிடாமல் அதை நாம் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு அவர் நமக்கு பலன் தருவார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்று சொல்லுவது ஏதோ 4 சுவற்றிற்குள்ளால் இருந்து ஜெபிப்பது என்று நாம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அந்த இடத்திலேயே நாம் நிறுத்திவிட முடியாது. நம்முடைய பொது வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது ஒரு பொது வாழ்க்கை. அவர்கள் வெளியில் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு எதிர்ப்பு வருகிறது. உடனடியாக அவர்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அப்போ நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்று சொல்லுவது ஏதோ ஆலயத்தில் நம்ம கூடி வரும்போது ஜெபிக்கிற நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்று நம்ம என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய அனுதின வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் சந்தித்தது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்காமல் இருக்கலாம்.
ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய சூழல்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு காணப்படும் போது தான் நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் காணப்பட முடியும். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் இனி இந்த நாமத்தில் பிரசங்கம் செய்யவே கூடாது என்று அவர்களை பயமுறுத்தி விடுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அதை கேட்ட உடனே ஒருமனப்பட்டு சத்தமிட்டு கர்த்தாவே என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் படிக்கிறது வரைக்கும் அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் வசனத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்று சொல்லுவது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய அனுபவம் அல்ல. அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரால் நிரப்பப்பட்டு நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் சுயபலத்தில் வாழும்போது வேற ஏதாவது காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அது இந்த உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது பாவங்களாக இருக்கலாம், அல்லது பிசாசின் காரியங்களாக இருக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை நாம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் எல்லாருமே காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய சம்பத்து எல்லாவற்றையும் அவர்கள் விற்று அநேகர் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் அந்த காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு தம்பதியினர் அங்கே இருக்கிறார்கள், அனனியா மற்றும் அவனுடைய மனைவி. இந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு நிலத்தை விற்கிறார்கள். விற்று முழு பணத்தையும் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் ஒரு பகுதியை தான் அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல பேதுரு அவர்களை பார்த்து, முதலாவதாக அனனியாவை பார்த்து அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ இந்த இடத்துல அனனியாசும் தன்னுடைய மனைவியும் அப்போஸ்தலர்களை வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் சரியாக சத்தியத்தை, அந்த இடத்துல உண்மையை சொல்லவில்லை. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக இந்த இடத்துல அவர்கள் பொய் சொன்னபோது அது பரிசுத்த ஆவியானோருக்கு விரோதமாக சொன்ன பொய்யாக பேதுரு இந்த இடத்துல அவர்களை கண்டிக்கிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில் சாத்தான் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பினான் என்று. அப்போ நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்காமல் இருக்கும்போது சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதாகவே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஒவ்வொரு சூழ்நிலைகளின் ஊடாக நம்ம வரும்போது அவரை வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் இன்னைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறோமா, அல்லது சாத்தானாலோ அல்லது உலக காரியங்களாலோ அல்லது பாவத்தினாலோ நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றனதா? இந்த காரியங்களை நாம் தியானிப்போம், பரிசுத்த ஆவியினால் நம்ம நடப்போம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைகளை
நீங்கள் பலப்படுத்துனீங்க, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துனீங்க, அவர்களுடைய பொது வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துனீங்க. அதே மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, ஊழியம், இவைகள் எல்லாவற்றிலும் எங்களுடைய இருதயம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதன் மூலமாக உம்முடைய சித்தத்தை மட்டும் நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். பிசாசுக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.